திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். என்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் சிம்ம ராசிக்கு 5ஆம் வீடான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 12வது வீட்டில், அதாவது விரயஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார். அதாவது 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அதில் சுப விரயம் அசுப விரயம் என 2 வகைகள் அடங்கியிருக்கின்றது. மேலும் 12ஆம் வீடு என்பது உங்களது முதலீடுகளையும் தூரதேச கடல் கடந்த பயணங்களையும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதலையும் மற்றும் ஜெயில் வாழ்க்கையையும் அத்தோடு வெளிநாட்டில் குடியுரிமை பெறுதலையும் குறிக்கின்றது. இவை தவிர 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானமும் ஆகும். அதாவது உங்களால் நிம்மதியாக தூங்க முடிகிறதா என்பது பற்றியும் மற்றும் தாம்பத்திய உறவு நிலை நன்றாக அமைகிறதா அல்லது இல்லையா என்பது பற்றியும் எடுத்து காட்டும் இடமாகவும் அமைகின்றது. மேலும் உங்கள் சிம்ம ராசிக்கு 5, 8ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அரை பங்கு சுபக்கிரகமாகும். அந்த வகையில் 5ஆம் வீடான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் சிம்ம ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்றாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கும் 8இல் மறைவதும் பெரிய அளவில் நல்லதல்ல. முக்கியமாக உங்களது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகளை நிச்சயம் ஏற்படுத்துவார். அதாவது பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ அல்லது திருமண வயதில் உள்ளவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ சுப செலவுகள் ஆக இது அமையும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் தொண்டு ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்யும் வகையிலான சுப செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வேறு ஒரு சிலருக்கு பூர்வீகத்துக்கு சென்று வருவதற்கான பயணம் சம்பந்தமான சுப செலவுகளும் மற்றும் வேறு ஒரு சிலருக்கு உல்லாச பயணம் சம்பந்தமான செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும். இதே சமயம் கோச்சார குரு பகவான் ராசிக்கு 12இல் நேர்கதியில் இருந்து உங்கள் சிம்ம ராசிக்கு 4, 6, 8வது இடங்களையும் பார்வை செய்கிறார். உங்களது 4ஆம் வீட்டை 12இல் உள்ள குருவான் பார்வை செய்வதனால் வீடு வாகன வகையில் கூட சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் மட்டுமல்ல,
உங்களது தாயாரின் உடல் நலம் கருதியும் மற்றும் அவரின் சுய தேவைகள் கருதியும் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் 6வது வீட்டை 12இல் உள்ள குரு பகவான் பார்வை செய்வதனால் வங்கியில் அதாவது பேங்கில் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு கடனை அடைப்பதற்காக மற்றொரு பேங்கில் அதாவது வங்கியில் கடன் வாங்கி பழைய கடன்களை அடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்துடன் உங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை ஒழுங்குபடுத்துவது சம்பந்தமான சுப செலவுகளும் ஏற்படலாம். அன்பர்களே, அதே சமயம் 8ஆம் வீடான ஆயுள்ஸ்தானத்திற்கும் குருபகவான் அதிபதியாகி உங்கள் சிம்ம ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்று மறைந்தாலும் கூட தன் வீட்டிற்கு 5 திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது சிறப்பாகும். மட்டுமல்ல, குரு பகவான் அங்கிருந்து தனது சொந்த வீடான 8வது வீட்டை பார்வை செய்வது மேலும் சிறப்பாகும். அந்த வகையில் 8வது வீட்டின் ஆதிபத்திய விஷயங்களான அசிங்கம், அவமானம், பொருள் நஷ்டம், விபத்து, கண்டம், வம்பு வழக்கு போன்ற இத்தகைய தீய பலன்களினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட மாட்டாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். மட்டுமல்ல, திருமணமான பெண்களுக்கு தாலிப்பலமும் கூடும். மேலும் வெளிநாட்டில் வாழும் அல்லது வெளிநாடு செல்ல காத்திருக்கும் அன்பர்களுக்கு PR, விசா போன்றவற்றுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவதுடன் அவை சம்பந்தப்பட்ட சுப செலவுகளும் நிச்சயம் உண்டாகும். அத்துடன் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் அதாவது லாட்டரி, ஷேர் மார்க்கெட் மூலம் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குருபகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குருபகவான் மீது இந்த கோச்சார குருபகவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் சகல விதமான சுப காரியங்களும் இடம்பெறும். சரிதைகளை சிம்ம ராசிக்கான கோச்சார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேர்களே.